திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்கான ஆட்சி. காரில் பயணித்த பெண்களை மற்றொரு காரில் இளைஞர்கள் திரட்டிய அதிர்ச்சி வீடியோ வெளியாகும். போர்ல மாத்த வேண்டிய விஷயங்கள்ல நிறைய இருக்கு. ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கலாம். பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா உன்னோட அரசியல் குறிக்கோள் தான் என்ன? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை. இந்த மூணுத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத கவர்மெண்ட் இருந்தா என்ன போனா என்ன? சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. சொல்லி அடிப்பேன் கில்லி கில்லி மாதிரி முடிவு பண்ணி இறங்கிட்டு ஒரு தாமதம் உடனே விழி தமிழ் போய்கினே இருப்பேன். நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல் என்று அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. ஏன்டா கண்ணு கலங்குது? பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை, இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல. அதான் உண்மை. அதை எனக்கு புரிந்துக்க. அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான் பெருசு. நானாக இருந்தாலும் சரி, தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி, அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி, என்ன சொன்னோம்? பேரை கூட சொல்ல எங்க வாய் வரல. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக்? எஸ் சார், நான் வச்சுக்கிறேன். காரணம், எத்தனையோ கட்சி இருக்கு, எத்தனையோ கட்சி பேரை சொல்றோம். ஆனா இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்க மறுப்பதற்கு என்ன காரணம்? மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பாப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து, மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்து, உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து, உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம். வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்ட விரும்புறதுதான் உண்மை. எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்கார்றதானே நம்ம பழக்கமே. விளையாடலாமா? பாலுக்கு பால் பவுண்டரி சிக்ஸர்னு சும்மா பந்து பறந்துகிட்டே இருக்கும். பாக்குறியா? பாக்குறியா 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 பாக்குறியா? யாருடா நீ? அண்ணா அண்ணா இருக்கலண்ணா, அண்ணா அண்ணா சாமா அங்க வந்திருக்கண்ணே. அண்ணா எங்கண்ணா நீ? சாப்பிட்டம்பா. என்னண்ணா இப்படி கடையை போட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டியே? இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களா? யாராவது வந்து ஏதாவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் மேல இருக்கிறோம், பாத்துக்கிறோம்ப்பா. யானே சும்மா அவர்கிட்ட சேர்த்து நீ பாதி பேர் கலாண்டு தின்ட்டு தர்றாங்க, அவங்களே கண்டுக்க மாட்டேங்கிற. நம்மளால எங்கன்னு பாப்பாரு. அவரை சொல்லலப்பா, இந்த இவரை சொன்னப்பா. அண்ணே இந்த இதுல 2ண்ணே, ஒரு 10, இது வந்தா இதுல 1, 50, 60, மொத்தம் 320 ரூபாப்பா. சென்ட் ஆயிடுச்சுண்ணா. சரிப்பா. ஏண்ணா இது வந்துட்டு ஆன் பண்ணாவே ரெக்கார்ட் ஆயிருமா? 2 நாளா ரிப்பேரு, மெக்கானிக் கூப்பிட்டா வரவே மாட்டாங்கண்ணா.